வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சித்ரா பௌர்ணமி. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில எழுதிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இருந்து ஈஸியா உங்களால வெளியில வர முடியும். அதே மாதிரி பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடிப்பழக்கம், கெட்ட பழக்கத்துல இருந்தும் ஈஸியா வெளியில வர முடியும். வேலை வேணுங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். 7 ஜென்ம பாவம் தீரும். அதே மாதிரி நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்திலிருந்து கூட விடுபடலாம். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம செஞ்ச பாவம் தொடராம இருக்கும். இது என்ன நம்பர்னு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல தான் சித்திரகுப்தர் பிறந்தாரு. சித்திரகுப்தர் நாம செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி யமதர்மர் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த வகையில நாம நரகத்துக்கு போறோமா சொர்க்கத்துக்கு போறோமான்னு சொல்லி சித்திரகுப்தர் கிட்ட இருக்கக்கூடிய கணக்கு தான் முடிவு பண்ணுது. நாம நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்களை செஞ்சிருப்போம். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம மன்னிப்பு கேட்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். ஏன்னா சித்திரகுப்தர் இந்த நாள்ல புதுசா கணக்கு எழுத ஆரம்பிப்பாராம். அந்த வகையில இன்னைக்கு நாம சித்திரகுப்தரை நினைச்சு வழிபாடுகளை செஞ்சு மன்னிப்ப கேட்கும் போது, அதுவும் மனசார உணர்ந்து மன்னிப்ப கேட்கும் போது சித்திரகுப்தர் நாம செஞ்ச பாவ கணக்க குறைப்பாரு. நமக்கு புண்ணியமும் சேர ஆரம்பிக்கும். அந்த வகையில பாவம் தீர்றதுக்கு, அதாவது 7 ஜென்மமா நம்மள தொடரக்கூடிய பாவம் தீர்றதுக்கும், இதுக்கப்புறமா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம செஞ்ச பாவங்கள் தொடராம இருக்கிறதுக்கும் இந்த நாள்ல எழுத வேண்டிய ஒரு ஹீலிங் கோட பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நவகிரகங்கள்ல கேது பகவானோட அதிபதி தான் இந்த சித்திரகுப்தர். நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்கும், குடிப்பழக்கம் கெட்ட பழக்கத்துல இருந்து நாம வெளியில வர்றதுக்கும் கட்டாயமா கேது பகவானோட அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். அந்த வகையில கேது பகவானுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை அவரு பிறந்த நாள்ல நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும். அதே மாதிரி குடிப்பழக்கத்துல இருந்தும் கெட்ட பழக்கத்துல இருந்தும் நாம ஈஸியா வெளியில வந்துடலாம். அந்த வகையில கடன் தீர்றதுக்கு தனியா ஒரு ஹீலிங் கோடையும், கெட்ட பழக்கம் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு இன்னொரு ஹீலிங் கோடையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல மொத்தம் 5 ஹீலிங் கோட நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். கடன் தீர்றதுக்கு ஒரு ஹீலிங் கோடும், பணம் சேர்றதுக்கு தனியா ஒரு ஹீலிங் கோடையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதே மாதிரி குடிப்பழக்கம் கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு ஹீலிங் கோடையும், 7 ஜென்ம பாவம் நீங்கிறதுக்கு இன்னொரு ஹீலிங் கோட பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது மட்டும் இல்லாம நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல எக்கச்சக்கமா பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. அதனால வேலை கிடைக்கிறதுக்கான ஹீலிங் கோடையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 5 ஹீலிங் கோட்ல உங்களுக்கு எந்த ஹீலிங் கோடு வேணுமோ அதை மட்டும் இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. எனக்கு 2-3 பிரச்சனைகள் இருக்கு, நான் 2 ஹீலிங் கோட யூஸ் பண்ணலாமா, 3 ஹீலிங் கோட யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்காதீங்க. முக்கியமா எந்த பிரச்சனை நீங்க தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹீலிங் கோட மட்டும் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ஹீலிங் கோட இன்னைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு நமக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால சித்திரகுப்தரை மனசார வழிபட்டு இப்ப நான் சொல்ல போற ஹீலிங் கோட உங்க கையில எழுதிக்கிட்டா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை தொடர்ந்து இன்னையில இருந்து ஆரம்பிச்சு டெய்லியுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம்.
எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லைங்கறனால யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஹீலிங் கூட பயன்படுத்தலாம். தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு 21 நாட்களுக்கு பிரேக் இல்லாம யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ நாம கடன் தீர்றதுக்கு இன்னைக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஹீலிங் கோடு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஸ்கிரீன்லயும் தெரியும். 781981. இந்த ஹீலிங் கோட கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற 5 ஹீலிங் கோடையும் உங்க உடம்போட இடது பாகத்துல லெஃப்ட் சைட்ல எங்க வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். கையிலையும் எழுதிக்கலாம், இடது கால்லையும் நீங்க எழுதிக்கலாம். ஆனா உங்க உடம்போட இடது பாகத்துல லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் நீங்க எழுதணும், ரைட் சைட்ல எழுதக்கூடாது. இப்போ கையில எழுதும் போது ஷோல்டருக்கு கீழே உங்க Dress வரக்கூடிய இடத்துல மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். அடுத்ததா பணம் சேர்றதுக்கான ஹீலிங் கூட இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். 92131440. இந்த ஹீலிங் கூட பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கும் தன தானியங்கள் வீட்டுல சேர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் நான் முன்னாடி சொன்ன ஹீலிங் கூட பயன்படுத்திக்கோங்க. மற்ற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஹீலிங் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொல்ற 5 ஹீலிங் கோடையும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி உங்க உடம்போட லெஃப்ட் சைட்ல நீங்க எழுதிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலரை பயன்படுத்திக்கோங்க. சரி, அடுத்ததா நாம செஞ்ச பாவம் தீர்றதுக்கு நாம பயன்படுத்த வேண்டிய ஹீலிங் கோட இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா 7 ஜென்மமா நம்மள தொடரக்கூடிய பாவங்களை நமக்கு குறைச்சு கொடுக்கும். நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள்னால நிறைய கஷ்டத்தை இன்னைக்கு அனுபவிச்சிட்டு இருக்கோம். இந்த ஹீலிங் கூட இன்னைக்கு நாம பயன்படுத்துறது மூலமா நாம செஞ்ச பாவங்கள் குறையறதோட மட்டும் இல்லாம அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவம் அடுத்த தலைமுறைய, அதாவது நம்ம குழந்தைகளுக்கு போய் சேராம இருக்கும். அந்த ஹீலிங் கோட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 14710. சரி, அடுத்ததா முக்கியமான விஷயம். குடிப்பழக்கம், கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு நாம பயன்படுத்த வேண்டிய ஹீலிங் கோட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 71566. நீங்க கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காகவோ குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காகவோ உங்க உடம்போட இடது பாகத்துல இந்த ஹீலிங் கூட எழுதிக்கலாம். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பாங்க. அவங்களால வெளியில வர முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி நினைக்கிறவங்க உங்க உடம்போட இடது பாகத்துல நீங்க எழுதிக்கலாம். சப்போஸ் உங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது இந்த மாதிரியான பழக்கத்துல இருக்காங்க, அவங்க வெளியில வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில இத நீங்க எழுத வேண்டாம். அதுக்கு பதிலா இப்ப நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த ஹீலிங் கோட எழுதிட்டு இந்த ஹீலிங் கோடுக்கு மேல ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீரை நீங்க வச்சிருங்க. கண்ணாடி டம்ளர், கண்ணாடி கிண்ணம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு அது நிரம்ப தண்ணீரை நிரப்பி இந்த ஹீலிங் கோடு எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பருக்கு மேல இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நீங்க மூடி வச்சிருங்க. டம்ளரா இருந்தாலும் கிண்ணமா இருந்தாலும் மூடி வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த தண்ணீரை எடுத்து அவங்க கிட்ட, யாரு குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணுமோ, யாரு கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியில வரணுமோ அவங்க கிட்ட கொடுத்து நீங்க குடிக்க சொல்லி சொல்லுங்க. சப்போஸ் அவங்க இந்த மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த தண்ணீரை குடிக்க மாட்டாங்கன்னா அவங்க கிட்ட இத சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எப்பயும் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த தண்ணீரை நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, அடுத்ததா வேலை கிடைக்கிறதுக்கு என்ன ஹீலிங் கோடுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். 27154991. இந்த ஹீலிங் கூட இன்னைக்கு நீங்க பயன்படுத்தும் போது நீங்க நினைச்ச சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். சாதாரணமா வேலை கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்லாம
ஹை பேயிங் ஜாப உங்களுக்கு இந்த ஹீலிங் கோட் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 5 ஹீலிங் கோடையும் இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்க கையில நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய ஹீலிங் கோட் தானா அழிஞ்சிட்டா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் கழிச்சு இந்த ஹீலிங் கோட நீங்களே கூட தண்ணி வச்சு வாஷ் பண்ணலாம். இந்த ஹீலிங் கோட எழுதுறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சித்திரகுப்தர் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிங்க. அதே மாதிரி தொடர்ந்து 21 நாட்களுக்கு நீங்க எழுதி பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.